நம்மளுடைய குழந்தைகளுக்கு உணவை நல்ல உணவுகளை சாப்பிடுறதுக்கு இயற்கையுடைய கண்ணோட்டத்துல நம்ம கொடுக்கணும். நம்ம செயற்கை அதுல போய் கொடுக்க கூடாது. இயற்கையாக நம்ம சொல்றோம்ல, இயற்கையான பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும், அதுல செயற்கை இருக்கக்கூடாது. பொதுவா ஒவ்வொருத்தவங்களும் சித்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது அவங்க எதுவுமே ப்ரீ டிட்டர்மைண்ட் பண்ணாதான் பிறப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ப்ரீ டிட்டர்மைன் ஆகும். டிட்டர்மைன் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த சின்ன வயசுலயே இந்த உணவுப் பொருட்கள் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க அது சார்ந்த உணவுப் பொருட்களை விருப்பப்பட்டு எடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு முன்னால காட்டியிருக்காது ஒரு லைவா ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அது. இதே மாதிரி நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பிருலினாக்கு இருக்கு. இப்ப அதை பத்தி ஒரு இன்ட்ரோ ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பேசுவோம். நம்ம பழங்காலத்துல அந்த ஸ்பிருலினா இயற்கையாகவே அவங்களுடைய ஏரிகள்ல அவங்களுடைய விளைநிலங்கள்ல அது இருக்கும். அது வளரக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து அதை காய வைப்பாங்க. காய வச்சு அது பவுடர் ஆக்கி அது கேக்கு மாறி மார்க்கெட்ல விற்பாங்க. ஆப்பிரிக்கால இது மிகுதியாக காணப்படும். அதை அவங்க அதை சாப்பிட்டு அதை எடுத்து அது உணவுவாங்க. அது பழங்காலங்கள்ல அது இயற்கையாக ஏரிகள்ல இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ஏரியுடைய சூழ்நிலை சுத்தமாக இல்லாதால, மாசு படிஞ்சு இருக்கிறதால அது செயற்கையான ரூபத்துல நம்ம ஏரி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதுல இது வளர்க்குறாங்க. அது வளர்த்து அதுல வரக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஒரு மாடர்னா நமக்கு ஒரு பவுடர் ஃபார்ம்ல, ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல, ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கு. இந்த உணவு எல்லாமே சாப்பிடலாம், சாப்பிடுறதுக்கு எந்த விதமான இது இல்லை. இந்த உணவு அப்படின்னா என்ன, இது பார்க்கும்போது ஒரு வகையான தாவர இனத்தை சார்ந்தது. இது ஒரு 0.3 to 0.5 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டரை விட இது சிறியது. இது சுருள் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் பாசில கிட்டத்தட்ட 60-71% புரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்கு, ஜிஎல் சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கு. இதோடைய மதிப்புன்னு பார்க்கும் பொழுது இதுல நிறைய புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, கார்போஸ், டயட்டரி ஃபைபரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிலடங்கான ஊட்டச்சத்துக்கள் இது இருக்கு. அதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 கிராம் ஸ்பைரோலினால 1 கிலோ காய்கறியுடைய ஃப்ரூட்டுடைய சாரம், அதாவது சத்து அதுல இருக்கு. அதாவது 1 கிலோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது 1 கிராம் ஸ்பைரோலினா. ஜஸ்ட் 4 ஸ்பைரோலினா நீங்க சாப்பிட்டாலே அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது மிகச்சிறந்தது. நம்ம கேரட்டு, மீன், ஆப்பிள், கிரீன் பீஸ், ஸ்ட்ராபெரி, லெமனு, உருளைக்கிழங்கு, சிக்கனு, பனானா, மில்கு, கிரேப்ஸு, டொமேட்டோ, ரைஸு, கேப்சிகமு, கேபேஜ், பம்கின், இது எல்லா பொருட்களும் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன சத்து வருதோ அந்த சத்து இதுல நமக்கு அந்த அளவு கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 கிராம்ல அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இதுதான் நாசா சயின்டிஸ்ட் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளருக்கு உணவுப் பொருளா இதை கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு இது மிக முக்கியமா தரணும். ஏன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அந்த ஜிஎல்ஏ சொல்லக்கூடிய காமா லினோயிக் ஆசிட் இதுல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிக்சர் பார்த்திருப்பாங்க. எப்படி இருந்த குழந்தை 90 நாள்ல ஸ்பைரோலினா எடுத்தாதான் எப்படி மாற்றிருக்கு. WHO இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக சிறந்த உணவாக 1993 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கு தி பெஸ்ட் ஃபுட் ஆஃப் 21st century, 21வது நூற்றாண்டுல சிறந்த உணவு. இதை பத்தி ஆராய்ச்சி நம்ம பக்கத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ஆர்ஃபனேஜ்ல டாக்டர் ரமேஷ், மணிவாசன், சேதுபதி, சாந்தா போன்றவங்க ஆய்வு செஞ்சதுல இதுல நிறைய அனிமிக் பிரச்சனைக்கு, ரத்த நோய்க்கு, உடல் வளர்ச்சிக்கு, உடல் உயரத்துக்கு, இதுல மிகப்பெரிய எலும்புடைய வளர்ச்சிக்கு இது பார்த்திருக்காங்க. ஹீமோகுளோபினுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க இது சாப்பிட்றதால, அதாவது நிறைய பேரு ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு காரணமாக குழந்தை பேரு இல்லாத சிரமப்படுவாங்க.
அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு காரணமா மென்சஸ்ல சிரமப்படுவாங்க, அதே ஹார்மோன் ப்ராப்ளம் காரணம் ஒபிசிட்டி இருப்பாங்க. போன்ற விஷயங்களுக்கு இதை உணவா எடுக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் இருக்கு. அடுத்தது இது இது சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகுமா அப்படின்னு செஞ்சா கண்டிப்பா இது சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகாது. ஏன்னா இதுல எந்த விதமான கொழுப்பு இல்லை. இது சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தசையும் எலும்பும் தான் ஸ்ட்ராங் ஆகும், கொழுப்பு வைக்காது. சோ எவ்வளவு வேணா ஒரு நபர் இது எடுத்துக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்வோம் எடுத்துக்கலாம், கண்டிப்பா உடற்பயிற்சி செய்வோம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது புரோட்டீன்ஸ். எந்த அளவு புரோட்டீன் சாப்பிட்றாங்களோ அந்த அளவு அவங்க மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஆகும். அதுக்காக இந்த ஸ்பிருலினா எடுத்துக்கலாம். சக்கரை நோய்க்காரங்க எடுக்கணுமா? ஆமா, சக்கரை நோய்க்காரங்க கண்டிப்பா இது எடுத்தது நல்லது. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவு கம்மியா இருக்காதுல, அவங்க சத்து கம்மியா இருக்கிறதுல அது ஈடு செய்யறதுக்காக இந்த ஸ்பிருலினா எடுத்துக்கலாம். கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாமா? தப்பே இல்லை. ஆனா இதுல வந்து பிளான்ட் புரோட்டீன் இருக்கு, இது அனிமல் புரோட்டீன் இல்ல. பிளான்ட் புரோட்டீன் வந்து உடம்புக்கு நல்லது. ஆனா நாராக நம்ம காய், அதாவது மீட்டு, கறி, மாமிச வகைகள் எடுக்கிறாங்களா, அதுலேன்னு வரக்கூடிய புரோட்டீன் தான் பிரச்சனை. 1 கிராம் ஸ்பைரோலினான பெரிய அளவுல புரோட்டீன்ஸ் இருக்காது. ப்ராப்ளம் புரோட்டீன் நிறைய எடுக்கக்கூடாதும்பாங்க. ஆனா இவங்க இந்த ஸ்பைரோலினா எடுக்கிறதால அவங்களுக்கு மற்ற ஊட்டச்சத்துடைய தேவை வந்து அந்த இடத்துல பூர்த்தி செய்யுது. அதுல அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இது எடுக்கிறதால ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி செஞ்சு அவங்க கருமுட்டையில முட்டை வருவதுக்கு இலதாக. பாலூற்றுறவங்க எடுக்கலாமா? கண்டிப்பா பாலூற்றுறவங்க எடுக்கலாம். ஏன்னா இது எடுக்கிறதால தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கும், குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வரும். பச்சின குழந்தை எடுக்கலாமா? 6 மாசத்துல, அதாவது 6 எப்போ திடப்பொருள் கொடுக்கலாம் அப்படி டாக்டர் சொல்றாரோ, நிறைய இடத்துல டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துல இருந்து கொடுக்கலாம். 6 மாதத்திலேன்னு இந்த ஸ்பெருலினா எடுக்கிறது மிக அளவுல சிறந்தது. அடுத்தது நோன்பாளிக்கு இது நலம். ஆனா இதுல வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதால இது சாப்பிடுறதால நமக்கு உடலுடைய கெமிக்கல்ஸ் தேவை பூர்த்தி செய்யும். பொதுவா இது எடுக்கிறது மிக நல்லது. இந்த இதுல வந்து அதுக்கு குவாலிட்டி வந்து அசூரடா இருக்கும். சோ இந்த ஸ்பிருலினா நம்ம எடுக்கிறது நல்லது. ஆக இந்த ஸ்பிருலினாவை நாமும் எடுக்கலாம், மத்தவங்களும் எடுக்க வைக்கலாம். இப்ப மத்தவங்க எடுக்க வைக்கிறதால நமக்கு இல்லைன்னா நம்ம ஒரு என்டர்பிரனராக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா அது செய்யறோம். இப்ப ஜஸ்ட் நிறைய இடத்துல சில பகுதிகள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஸ்பைருலினா அப்படி முட்டாய் மாதிரி கொடுக்க சொல்றாங்க. சில இடத்துல குழந்தைகளை வந்து சில லேடிஸ் என்ன செய்யறாங்கன்னா, குழந்தைகளை வந்து ஒரு 10-20 குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அது சாப்பிடுறதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. இது போய் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்படி செய்யறதால இந்த இடத்துல அந்த இடத்துல தேவை அந்த ஸ்பிருலினா வந்து அது பயன்பாடு நிறைய அந்த இடத்துல ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஸ்பிருலினா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இவ்வளோ நமக்கு வந்து நன்மைகள் இருக்கு. நாம செல்ஃபா எடுத்துக்கிறது. 2வது வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து அதை மோட்டிவேட் பண்ணும் பொழுது, அவங்க என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸ்பெருலினா வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க வித்தானாலே உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்குது. 5000 வித்தாலும் 1000 ரூபாய் கிடைக்குது. இன்றைக்கு இந்த பொருட்கள் வந்து நீங்க இது சாப்பிடுங்க சொல்றதும் ஒரு தர்மம், அதை வாங்கி கொடுக்கறதும் ஒரு தர்மம். ஏற்கனவே நேற்று ஒரு பாடம் நடத்தினேன் நான், எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி. எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையான பொருள் இயற்கையுடைய சுழற்சியில இயற்கையாகவே கிடைக்கிற பொருள் தான் ஸ்பிருலினா. அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இந்தியால எங்கேயாச்சும் ப்ரொமோட் பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? இதை ப்ரொமோட் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடைய தேவை இருக்காது. ஊட்டச்சத்துடைய தேவை இருக்காது. மாறாக ஆனா இதே ஸ்பைருலினாவை ஆப்பிரிக்கா நாட்டுல உள்ள குழந்தைகளுக்கு யூனிசெஃப் உடைய அமைப்புல சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அங்க கொடுக்குறாங்க? அங்க மற்ற பொருட்களுடைய ஏற்றுமதியிட செய்ய முடியாது. அப்ப அது அந்த மக்களை மால் நியூட்ரிஷன் நர்வஸ் கண்டிஷன்ல வச்சுக்க முடியாது. அப்படி மால் நர்வஸ் கண்டிஷன் அந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை முழு உலகத்தை பாதிப்புக்குள்ளாகும். அப்ப அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டுல நோஞ்சான் என்பது இல்லை. இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல ஒபிசிட்டி பிரச்சனை இந்த ஸ்பைருலினா போன்ற பொருட்கள் எடுக்காதன் காரணமாகத்தான் ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு வருது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டுல அவங்களுக்கு இந்த ஸ்பைருலினா மட்டும் தான் அவங்க உணவா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு இல்லை.
இன்னைக்கு நிறைய பிரதேசத்துல ஒரு ஏழைக்கு சத்துக்கு ஸ்பெருலினாவும் ருசிக்கு குறைந்த அளவு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு காசு கொடுத்து காய்கறி வாங்க முடியாது, காசு கொடுத்து மாமிச வகைகள் வாங்க முடியாது, ஆனா காசு கொடுத்து ஸ்பெருலினா வாங்கலாம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தான் செலவாகும். இதே மாமிச வகைகளோ காய்கறிகள் நீங்க எடுத்துக்கிட்டா ஒரு மாசத்துக்கு 4000 5000 ரூபாய். இப்போ அந்த காய்கறியில எந்த அளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸால நம்ம உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு அதை பட்டியலிட்டனா அது அதிகமாகும். சோ இந்த இடத்துல உண்மை பார்க்கும் பொழுது, இயற்கை சுழற்சிக்குன்னு உள்ள ஒரு பொருள் பார்க்கும் பொழுது அந்த ஸ்பெருலினாவை நாம எடுத்துட்டு நம்மள சார்ந்தவங்களை எடுக்கிறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணா கண்டிப்பா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றி ஆகும். இதோடைய விஷயங்களை பரவலா நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வாய்ப்பை வழங்கின உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.